வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். தக் லைஃப் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட படம் வெளியாகி 3 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 3 நாட்கள்ல படம் குறித்த விமர்சனங்கள், படத்தினுடைய காலை காட்சி முதல் சிறப்பு காட்சியிலிருந்தே விமர்சனங்கள் இப்படி ஒரு விதமாகவும் அப்படி ஒரு விதமாகவும் வந்துருச்சு. நானும் தக் லைஃப் படம் பார்த்துட்டேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை பார்த்துட்டேன். தக் லைஃப் ஏன் மக்களுக்கு பிடிக்கல? தக் லைஃப் ஏங்க மணிரத்னமும் கமலும் சேர்ந்த படம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தோமேங்க, ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னவா இருக்கும்? அப்படி இவங்க என்ன தேடி போனாங்க, அது என்ன தக் லைஃப் திரைப்படத்துல இல்லை அப்படிங்கிறத பத்தி முதல்ல பார்க்கிறோம். எப்பயுமே தமிழ் சினிமாவில் பெஞ்ச் மார்க் படங்கள் அப்படின்னு ஒரு படம், ஒரு மைல் ஸ்டோன் படங்களா ஒன்று அமையும். அப்படி இந்தியாவிலேயே ஆக சிறந்த 100 படங்கள்ல பட்டியலிட்டோம்னாக்க அதுல 1987ஆம் ஆண்டு வந்த நாயகன் திரைப்படம் ஒரு பெஞ்ச் மார்க் படம். இந்திய திரையுலகுக்கே நாயகன் படம் ஒரு பெஞ்ச் மார்க் படம்னா, அந்த நாயகனில் வேலு நாயக்கராக வாழ்ந்து காட்டிய கமல்ஹாசனும் இயக்குனர் மணிரத்னமும் சேர்ந்தா 36 வருடங்களுக்கு பிறகு சேர்ந்தா அது எப்பேற்பட்ட படமா இருக்கும்? அதுதான் இங்க ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற, இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, கேமரா பிரமாதம், ஏஆர் ரஹ்மான் சுமாராக தான் பண்ணியிருக்கிறாரு, இளையராஜா இசை இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி விமர்சனங்களுக்குள்ளாரெல்லாம் போறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனா என்னுடைய கணிப்பு, தக் லைஃப் திரைப்படத்துல இது இல்லை, இது இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் கோடிட்டு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, கமல் அபிராமி, அந்த ஜீவாங்கிற அபிராமி கதாபாத்திரமும் கமல்ங்கிற அந்த சக்தி ரங்கராய சக்திவேல் அந்த கதாபாத்திரமும் இன்னும் கொஞ்சம் அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை அப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தா நாயகன் வேலு நாயக்கரும் சரண்யாவுடைய கதாபாத்திரமும் போல அமைந்து விடுமோ அப்படின்னு மணிரத்னம் இந்த இடத்துல பயந்து கொஞ்சம் அடக்கி வாச்சிருக்காரோ அப்படின்னு தோணுது. அதே போல கமல் த்ரீஷா அப்படிங்கிற வயது வித்தியாசம் இருக்கிற அந்த உணர்வு, அந்த அன்பு, அந்த காதல் இன்னும் ஒரு கவிதை போல சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லப்பட்டிருந்தால் ரங்கராய சக்திவேலுக்கும் ஜீவாவுக்குமான அந்த அந்யோன்யம் இங்க எடுபடாம போயிருக்குமோ அப்படின்னு மணிரத்னம் கமல் த்ரீஷாவுக்கான அந்த வயது தாண்டிய அந்த பேரன்பை அங்க கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டு காமிச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. இது என்ன ஆயிடுச்சுனாக்க, கமல் த்ரீஷா அவரை த்ரீஷாவை சிம்பு தூக்கிட்டு போகும்போது பரவாயில்ல தூக்கிட்டு போட்டு இப்போ என்னப்ப அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ளார ஏற்படுத்துது. டே சக்திவேலு அப்படின்னு என்னைய கூப்பிட அப்படின்னு அந்த திருச்செந்தூருடைய கடற்கரையில கமல் நினைவுகளே அற்று நினைவுகளிலிருந்து அருந்து போன அந்த அபிராமி கிட்ட கேட்கும்போது நமக்கு ஒரு பேரழுகை வரணும். அப்படி அது அந்த இடத்துல வராம போனதுக்கும் அந்த கமல் அபிராமியினுடைய அந்த பிணைப்பு அங்க சரியா பயன்படுத்தப்படலை. அதே போல கமல் த்ரீஷா அப்படிங்கிற அந்த லவ், அந்த பேரன்பு அதுவும் இங்க சரியா உணர்த்தப்படலை. அதே போல அந்த நாயகன் திரும்ப நாயகனை சொல்றதுனால, ஏங்க நாயகனோட இதை ஏங்க கம்பேர் பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சத்தியமாக நாயகன் திரைப்படத்தையும் இதையும் நான் கம்பேர் பண்ணல. ஆனா இப்ப அமீரும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கனாக்க அது பருத்தி வீரனை நாம் ஞாபகப்படுத்திடுவோம் இல்லையா? இப்ப பாரதி ராஜா சார் கமல் சார் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு 16 வயது நிலை போல, ஒரு சிகப்பு ரோஜாக்கள் போல அப்படின்னு பேசுவோம் இல்லையா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பெஞ்ச் மார்க் நாயகன் தான்ட்டு. சரி, அதே போல அங்க கமலுக்கும் நாயகன் திரைப்படத்துல கமலஹாசனுக்கும் அந்த போலீஸ் பிரதீப் சக்தி கதாபாத்திரத்திற்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அது மாதிரி இந்த தக் லைஃப் திரைப்படத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்கல. அதனால எந்த எதிரியை கமல் வீழ்த்தினாலும் சரி, அல்லது எந்த எதிரியாவது கமலஹாசனை அட்டாக் பண்ண வந்தாலும் சரி, அது ஒரு பெரிய பயத்தையோ அல்லது தாக்கத்தையோ அல்லது கரவொலியையோ நமக்கு ஏற்படுத்தலை. அது ஒரு முக்கியமான விஷயமாக இங்க சொல்லணும். ஆக ஒரு படத்துல கதையின் நாயகியாக 2 பேர் இருக்காங்க. கமலுக்கு உறவாடக்கூடிய அபிராமி கதாபாத்திரத்தையும் கமல் அபிராமி பிரமாதமா பண்ணியிருக்காங்கன்ற இடத்துக்கு நான் போகவே இல்லை. கமல் சிறப்பியா அப்படிங்கிற இடத்துக்குலாம் நான் போகவே இல்லை. த்ரீஷா ரொம்ப பிரமாதம் சொல்ற இடத்துக்குலாம் நான் போகவே இல்லை. கமல் அபிராமிக்குமான உறவு,
கமல் த்ரிஷாவுக்குமான உறவு, கமல் அந்த வில்லன் கூட்டத்துக்கும் கமலுக்குமான அந்த அந்த எதிர்ப்பு தன்மை, இதுல எதுலேயுமே பலம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதே போல டினு ஆனந்த் நாயகன் திரைப்படத்துல கமலஹாசன் ஒரு அப்பாவியாக, ஒரு அசமஞ்சமாக, ஒரு அரைலூசுத்தனமாக மேரா பாவா மர்கையா அப்படின்னு கமல் எந்த போலீஸ்காரரை கொன்றாரோ அந்த போலீஸ்காரருடைய மகனாக டினு ஆனந்த் இருப்பாரு. அந்த டினு ஆனந்துங்கிற ஒரு அரைலூசுக்காரரை, ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய அந்த மனிதரை கமல் கூடவே வச்சிருந்து வளர்ப்பாரு. படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியில தெரியும், அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டது யாருன்னு தெரியும்ல அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டருடைய மனைவி கிட்ட நாசர் கேட்கும் போது தெரியும், வேலு நாயக்கர், எங்க வீட்டுக்காரரை கொண்டது வேலு நாயக்கர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லும் போது அந்த மூளை வளர்ச்சி குன்றிய டினு ஆனந்துக்கு அது தெரிய வரும். வெட்டியை எடுப்பாரு, அப்பாவுடைய அந்த தூசு தட்டப்பட்ட கிழிந்த அந்த போலீஸ் உடைய போட்டுக்குவாரு, வேலு நாயக்கரை சுட்டு போட்டு தள்ளுவார். கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திலையும் உங்க அப்பாவை கொன்னது யார் தெரியுமா? யாரு? போலீஸ்காரங்கன்னு நினைச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சிம்பு சொல்லும் போது இல்ல, ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. அங்க நிஜம், வேலு நாயக்கர் போலீஸ்காரரை கொன்னது நிஜம், அந்த போலீஸ்காரர் கெட்டவங்கிறது நிஜம், அந்த போலீஸ்காரர் அட்டூழியக்காரங்கிறது நிஜம். ஆனால் இங்க நாசர், கமலஹாசனுடைய அண்ணன் கதாபாத்திரத்தில் இருக்கிற அந்த நாசர் உங்க அப்பாவை, அந்த இளங்கோ குமரவேல் அந்த பேப்பர் போடுற அந்த கதாபாத்திரத்தை போட்டு தள்ளினது ரங்கராய சக்திவேல். பேப்பர் போடுறவன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பக்ஸு சொல்ல, அப்படி இருந்தும் ரங்கராய சக்திவேல் இது மாதிரி போட்டுட்டான், சுட்டுட்டான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்ல, அதையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு சிம்பு அவர் எதிர்ப்பை காட்டுகிறார். அதற்காக கமலஹாசனை கொல்ல வர்றார். சரி, இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கமலஹாசனை கொல்றதுக்கு அவர் வராரானாக்க இந்த இடத்துலதான் மணிரத்னம் சறுக்கியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் அந்த இடத்தை பிடிப்பதற்கு, ரங்கராய சக்திவேலுடைய இடத்தை பிடிப்பதற்கு, ரங்கராய சக்திவேலுடைய அண்ணன் நாசருக்கும் ஒரு கோபம் இருக்கு, ரங்கராய சக்திவேலுடைய இடத்தை பிடிப்பதற்கு சிம்புவுக்கும் ஒரு கோபம் இருக்கு. அப்ப சிம்புவோட அப்பாவை யார் சுட்டு கொன்னா என்ன, எனக்கு அந்த இடம் வேணும் அப்படிங்கிறதுல தானே சிம்பு அழுத்தம் திருத்தமா இருக்கணும். அப்ப அந்த கேரக்டரைசேஷன், கதாபாத்திர வார்ப்புலையும் மணிரத்னம் அவர்கள், ஏன் கமல்ஹாசன் அவர்கள் இருவரும் சேர்ந்து போட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு தோணுது. தவிர இந்த படம் காட்மண்டு, நேபாள், அங்க இங்க அங்க இங்கன்னு ஒரு டைட்டில் கார்டு போடும் போதெல்லாம் நமக்கு ஒரு அயற்சி ஏற்பட்டுருது. டெல்லி, அங்கேருந்து இங்க, அங்கேருந்து அங்க, அங்கேருந்து அங்க, ஒரு பனிச்சறுக்கு, ஒரு நேபாள், ஒரு ஜப்பானீஸ் சைனீஸ் மாதிரியான ஒரு காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு, இப்படின்னு எல்லாம் படம் ஒவ்வொரு இடத்துக்கும் போக போக நம்ம கேமரா நுட்பங்களை எல்லாம் தாண்டி ஒரு அயற்சிக்கு நாம ஆளாக்கிடுறோம். ஏன்னா அந்த டிராவலிங் நமக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருது. அதற்கு காரணம் வலுவில்லாத திரைக்கதை. ஒவ்வொரு காட்சியும் நல்லா இருக்கு, ஆனா கதையா பார்க்கும்போது கொஞ்சம் பலகீனமாயிடுது. திருச்செந்தூர் கதாபாத்திரம், அந்த திருச்செந்தூர்ல அபிராமியை பார்க்கறதுக்கு கமல் பேசுறது, நினைவே இழந்து போன தன்னுடைய மனைவி பின்னாடியே போய் கெஞ்சறதுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட மகாநதி மாதிரி ஒரு பெரிய அழுகையை நமக்குள்ளார ஏற்படுத்த வேண்டிய காட்சி. நமக்கு அப்படி ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கும் கிளைமாக்ஸ்ல இவனே பேரு மறந்து போயிடுது அப்படின்னு அபிராமி சொல்லும் போது நாம கண் கலங்கி தேட்டரை விட்டு வெளியே வராம, ஆட போங்கடா எனக்கும் மறந்து போச்சுடா கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கு. அப்படிங்கிறத தான் இந்த தக் லைஃப் மூலமா நான் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டேன். மற்றபடி நான் திரும்பவும் சொல்றேன், கமல் நடிப்பு சொல்ல வேண்டாம், சிம்பு அதகலம், நாசர் நீட்டா பண்ணியிருக்காரு, அபிராமி பிரமாதம், த்ரிஷா பேரழகு, பக்ஸு, இளங்கோ குமரவேல், சின்னி ஜெயந்த் அப்படின்னு மஞ்சுரேக்கர், எல்லாருடைய கதாபாத்திரமும் அவங்கவுங்க சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மொத்தமா பார்க்கும்போது தான் வேறு வித சிந்தனையை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை இந்த படம் வேற விதமா இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னும் அது களகட்டி இருக்குமோ அப்படின்னு தோணுது. கிளைமாக்ஸ்ல
அந்த தங்கச்சியை கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறதும் எம்ஜிஆர் சிவாஜி காலத்து கதை தான். எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல உன் தங்கச்சியை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், உன் தம்பியை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறதும் இங்க அரதப்படசான ஒரு கதை தான். நீதானா நீதானா இது உங்க அண்ணன் பேர் என்ன, உங்க அண்ணன் பேர் என்ன அமரனா அப்படின்லாம் கேட்டுட்டு கமல் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல, இது வந்து ஒரு இது சாதாரணமா ஃபீலே ஆகல. ஏன் ஃபீலே ஆகல அப்படின்னா, கமல் அப்படி படம் 2.25 மணி நேர படத்துல கமல் ஒரே ஒரு இடத்தை தவிர வேறு எந்த இடத்துலையும் சிம்புவனுடைய தங்கையை தேடி போகவே இல்லை. அப்படி சிம்பு அப்படி தேடி போகிற அந்த பயணம் இருக்குல்ல, மகளை தேடி சோனா கஞ்சிக்கு அப்படி போகும்போதே நமக்கு ஒரு பீதி ஏற்பட்டுரும். அந்த இடம் இன்னும் பயத்தை ஏற்படுத்திடும். உள்ளுக்குள்ளார போய் ஒவ்வொரு சிறுமிகளையா சந்திக்கும் போது கலவரம் ஆயிடும். அங்க அப்பா அப்படின்னு அந்த கூப்பிடும் போது இங்க இருக்கிற 18 வயசுக்கார பையன் கூட படத்தை பார்த்துட்டு தன்னை ஒரு அப்பா ஸ்தானத்துல உணர்ந்து அழுதும். ஆனா இங்க படத்துல சிம்புவோடைய தங்கையை தேடுவதற்கான எந்த டிராவலிங்குமே கமல் செய்யல. கிளைமாக்ஸா ஒரு யதார்த்தமா அமைஞ்சிருச்சோ நீதானா வாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? சோ எந்த பயணமும் கமல் அபிராமி பயணமா இருக்கட்டும், காலா படத்துல ரஜினி வந்து தன்னுடைய மனைவியை தேடி பயணம் பண்ணிட்டு வருவார் இல்லையா, காலா தானே கபாலியா, அது மாதிரிதான் இதுவும். அந்த அபிராமியை தேடிட்டு வரதா இருக்கட்டும், த்ரீஷாவை தொலைச்சிட்டு த்ரீஷா நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் வார்டு த்ரீஷாட்ட சொல்ற இடமா இருக்கட்டும், அல்லது சிம்புவுடைய தங்கையை கமல் கண்டுபிடிச்சு நீ இந்த இடத்துக்கு வான்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏதோ பரங்கி மலையடி அந்த மலையடி வர இடிஜ மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல கே பாலாஜியினுடைய ஹிந்தி ரீமேக் படத்துல பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை இந்த தக் லைஃப் ஏற்படுத்தினதுனால இந்த தக் லைஃப் நமக்குள்ளார ஒரு தக் மெமரிஸை ஏற்படுத்த தவறிடுச்சு அப்படிங்கிறதான். மற்றபடி படத்தை நாம கொண்டாடலாம், அந்த கொண்டாடுவதற்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஆனா இவ்வளவு இதுல வந்து கொண்டாடுறதுக்கு தோணலை. அது வேற விதமா வச்சுட்டு இன்னொரு தருணத்துல கொண்டாடுவோம். எப்பங்க கொண்டாடுறது? ஒருவேளை இன்னொரு முறை மணிரத்னமும் கமலும் இணைந்தால் கண்டிப்பா இதற்கு ஒரு பிராயச்சித்தம் தேடுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிறது சாதாரணமான அந்த கேரக்டரைசேஷன் கிடையாது. வணக்கம் நண்பர்கள்.